இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா துடைக்கணும். துடைச்சி வெட்டி ஊறுகாய் போடணும். இந்த இதில் தான் ஊறுகாய் போட போகிறோம். இப்படி நல்ல 4 கீரல் போட்டுக்கணும். போட்டு இதில் உப்பு அள்ளி அமுக்கணும். பார்த்திங்கன்னா இவ்வளோ உப்பு அள்ளி இது வாயில் அமுக்கியாச்சு. இப்படி போட்டால் தான் இந்த ஊறுகாய் ஊசாமல் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இதை மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒவ்வொரு பழத்தையும் நம்ம இது மாதிரி வெட்டி ஊறுகாய் போட்டுக்கலாம். அதனால தான் ப்ரெஷர் உள்ளவங்களாம் இந்த ஊறுகாய் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊறுகாய் நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும். வாந்தி வந்தால் கூட இந்த ஊறுகாய் ஒரு துண்டு தின்னா நல்லா சொனப்ப சூப்பராக இருக்கும். வாந்திலாம் வராது. அப்படி ஒன்று ஒன்றா நம்ம போடலாம். எல்லா எலுமிச்சம்பழத்தையும் வெட்டி போட்டாச்சு. வெட்டி நம்ம உப்பு போட்டு இதை அப்படியே வண்டு கட்டி துணி போட்டு மூடி வச்சிடணும். தண்ணி படாமல் வெயிலில் வச்சிடணும். 2-3 நாள் வெயிலில் வச்ச அன்னைக்கு சூப்பராக அடை ஊறுகாய் தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 ஸ்டார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.